என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. காய்ஸ் இப்போ வந்து அந்த மலைக்கு மேலதான் ஏற போறேன். ஏறிட்டு உங்களுக்கு வந்து அங்க கோயில் எப்படி இருக்கு என்னன்னு காட்டுறேன். நானும் ஒன்னும் போய் பார்க்கல, வாங்க போலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு குடிசை மாதிரி இருக்கு. இது அநேகமா மீன் பிடிக்கிறதுக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, ரெண்டு பக்கமும் இங்கிட்டு தண்ணியா இருக்கு, இங்கிட்டு செடியா இருக்கு, இங்கிட்டு தண்ணி தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கம் எப்படி இருக்குன்ட்டு. என்னன்னே தெரியல, நமக்கும் அட்வென்ச்சருக்கும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. நமக்கு எங்க போனாலும் அட்வென்ச்சர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் அந்த பெருமையா? இங்கிட்டு பாருங்க, வியூவை பாருங்க கைஸ், வேற மாதிரி இருக்கு. ஆனா அந்த மலையை பூரா வெட்டி எடுத்த மாதிரி தெரியுது. இதெல்லாம் நம்ம தான் பாதுகாக்கணும். இப்படிலாம் நம்ம பாதுகாக்கணும் வைக்கணும்னா நம்மள பூமர்ன்றாங்க. என்ன பாக்குறதுக்கே அப்படியே கடல் அலை மாதிரி தெரியுது. உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே அந்த காத்துக்கு அதுக்கும் சூப்பரா இருக்கு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இப்ப நான் பேசுறது கூட காத்து நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. மைக்ல கேட்க நினைக்கிறேன் காத்து சவுண்டு. கேமராமேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வழக்கம் போல எடுக்கிறாப்ல. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இப்ப வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா மைண்டு உண்மையிலே அப்படியே அமைதியாயிருது. நான் வந்து இதை வீடியோக்காக சொல்லணும்னா சொல்லல, நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. நானுமே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மெடிடேஷன் தான் வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நல்லது. கேமரா பின்னாடி பல்ல இருக்கு, வாங்க ஒழுங்கா இந்த காட்டுங்க. ஒரு வாட்டில வீடியோ எடுக்கிறவனு உள்ள இல்ல உள்ளுட்டாருன்னா நீச்சல் வேற தெரியாது. சரியான வெள்ளமா இருக்கு. அடேப்பா, ஏமா மலையை பூரா வேட்டு வச்சுதான், அதாவது இந்த கிரானைட் இது மாதிரி. உண்மையிலே எனக்கு வந்து இப்ப வீடியோல பேசுறதா இல்ல இந்த இடத்த இந்த பியூட்டி வந்து ரசிக்கிறதா என்னன்னே தெரியல காய்ஸ். எனக்கு வந்து ஒரு குழப்பமா இருக்குது. ஏன்னா சில நேரத்துல வந்து நான் அப்படியே அமைதியாயிடுறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சன் செட் வந்து இப்ப செட் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம அங்கிட்டு காட்ட முடியல. அங்கிட்டு காமிச்சா வந்து ரொம்ப இதா அடிக்கின்றனாலதான் நம்ம இப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்கோம் வியூ. வேணா பாருங்க, அப்படியே பின்னாடி வியூ சூப்பரா இருக்கு, நல்லா அழகா இருக்கு ப்ரோ. அந்த வியூவை பாருங்க காய்ஸ், சூப்பரா இருக்கு காய்ஸ். சன்செட் ஆறது வேற மாதிரி. இதுக்காகவே வரலாம் காய்ஸ் டிராவல் பண்ணி. இப்போ வந்து காத்து நல்லா அடிச்சுட்டு இருக்கு. மேல இருந்து எல்லாரும் இறங்கி இருந்தாங்க, போயிட்டு இருக்காங்க பாருங்க பின்னாடி. எல்லாரும் மேல தரிசனம் பண்ணிட்டு இப்ப கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம இனிமேதே மேல போறோம், ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட்லயே வந்து இந்த படி மாதிரி பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. இங்க உட்காந்து பார்த்தா அந்த வியூ பின்னாடி சூப்பரா தெரியுங்க. கண்டிப்பா நீங்க வந்து வரணும், இங்க மஸ்ட் ட்ரை. இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த காத்துக்கும் அந்த வயல்வெளிக்கும் அப்படியே பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. மேல நிலவுலாம் தெரியுது பாருங்களேன் வானத்துல. அசூம் வைங்க அப்படியே கேமரால. இங்கிட்டு சூரியன், அங்கிட்டு சந்திரன். இதெல்லாம் பில்டப் பை விளாக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். கைஸ் உண்மையிலே சூப்பரா இருக்கு. எனக்கு இன்னும் நிறைய மலைகளுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அடுத்தடுத்து கண்டென்ட் நம்ம சேனல்ல நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பாக்குறேன். இன்னைக்கு வந்து இங்க வந்தது வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை பாருங்க, வியூவை பாருங்க. இந்த வியூவை பாத்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு எனக்கு. இந்த படத்துல எல்லாம் சூசைட் பண்ணதுக்கு மேல இன்னும் குதிப்பாங்கல்ல, அந்த மாதிரியே இருக்கு கைஸ். ஆனா அந்த மலையை வந்து இந்த அளவுக்கு வெட்டி இருக்காங்க கைஸ், அதான் ஒரு சங்கடமான செயல். இந்த மலை ஃபுல்லா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மலைகளை அழிக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இந்த மாதிரி மலைகளை வந்து அப்புறம் போட்டோல பாக்குற மாதிரி ஆயிரும். நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி. இந்த மாதிரி நம்ம அழிச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா. ஏதோ கோயில் இருக்கனால இந்த சைடு வந்து கொஞ்சம் அந்த பாறையெல்லாம் வெட்டாம இருக்காங்க. இப்படி பேசுறதுனால நமக்கு ஏதாவது அழுத்தங்கள் வரலாம். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இருந்தாலும் என்ன பண்றது, நம்மளால இதை கடந்து போக முடியல, அது ஒண்ணுதான்.
இங்க வந்து இந்த காம்பவுண்ட் சவர் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனா வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. அங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி லிங்கம் மாதிரி அழகா பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்கு கைஸ். வாங்க, இருட்டிக்கிட்டு இருக்கு, போவோம். அது சும்மா வீடியோக்காக தான் பண்ணேன், இப்படியே வந்திருக்கலாம். அவன் இன்னும் திருந்தல மாமா. கைஸ், வழக்கம் போல நம்ம வந்து சொதப்பிட்டோம்னு நினைக்கிறேன். அங்கிட்டு ஒரு பாதை இருக்கு போல, நம்ம இங்கிட்டு ஒரு பாதை வழியா வந்திருக்கோம். ஓகே, நம்ம வந்து தெரியாதுல நமக்கு, அதனால நான் ஷூ அங்கிட்டு போய் கழட்டிடுறேன். யாரும் ஏன் ஷூவை கழட்டல அப்படி இப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா கல்லுங்கிலுமா கிடக்கு, அதனாலதான் அங்கிட்டு ஓரத்துல போய் கழட்டிடுறேன். இருக்கு. ஓகே, இங்கே கழட்டிடுவோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாறையை வந்து அப்படியே குடஞ்சிருக்காங்க. குடஞ்சி இங்கே வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கு கைஸ். அப்படியே பாருங்களேன். இதை அப்புறம் இங்கிட்ட ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு. இது என்ன சிம்பிள்னு எனக்கு உண்மையிலே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும், இல்ல நான் இதை தொடரும்னு நினைக்கிறேன். கைஸ், இங்கிட்ட ஒரு நாகம்மா சாமி சிலை இருக்கு. அது ஊதியதையும் காணோம். ஓகே, பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் அடைச்சிருக்கு. இந்த பாறைக்குள்ளேயும் கோயிலே இருக்கு. சூப்பராக இருக்கு. வழக்கம் போல் நம்ம லேட்டாக வந்தனால உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மரத்தை பாருங்க, மரம் சூப்பராக இருக்கு கைஸ். எனக்கு உண்மையிலே இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போதெல்லாம் வியப்பா இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வாவ், இதை பாருங்க. டேப்பா கைஸ், உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு கைஸ். இங்க உள்ள ஒரு இது மாதிரி இருக்கு, கோயில் மாதிரி. கைஸ், உள்ள பூரா சாமி சிலை இருக்கு கைஸ். இங்க வந்து இப்ப நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். அது என்னன்னா, இந்த பாறைக்குள்ளேயே இந்த கோயிலே இருக்கு. 1865 ரோமாபுரி நகரத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அக்கா, உங்களுக்கு தெரியுமா? அக்கா, உன்னதான் பின்னாடி. உண்மையிலே உள்ள பாத்தீங்கன்னா உள்ள பூரா சாமி சிலை இருக்கு. பாக்குறதுக்கே வேற மாதிரி இருக்குங்க. இங்க வாங்க, கிட்ட வாங்கலேன். ஆனா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. உள்ள பூரா சாமி சிலை இருக்கு. இருங்க, என் போன்ல இருந்து பிளாஷ் அடிக்கிறேன். இல்லை காசு தூரமா இருக்குனாலும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கேமராமேனு கேப்சர் பண்ணிடலான்னு பார்க்குறாரு. நம்மகிட்ட அந்தளவுக்கு பவரான லைட் இல்லை. சரி, ஓகே, சரி வாங்க, இங்கிட்டு ஒன்றும் என்னென்ன இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம வேலையே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே புது புது இடங்களை. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இப்படி தரிசனம் பண்ணுறது. இங்கிட்டு கார்லாம் நிற்கிது, பார்க்கிங் நினைக்கிறேன். இங்கிட்டு 2 கார் நிக்குது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இங்கிட்ட என்ன போறது என்னன்னு தெரியல. கல்லு குச்சு. காய்ஸ், ஒரு வழியா இந்த மலை முடிஞ்சிச்சு. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் வந்து அங்க ஆளாண்டு கும்பிடுறாங்க பாருங்க. அங்கேதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அங்க கூட்டமா இருந்தனாலதான் நம்ம இங்க வந்தாச்சு. சரி, இப்ப இங்க முடிச்சாச்சு. நம்ம அடுத்து அங்கேதான் போக போறோம். இப்ப எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யானை மலை தெரியுது பாருங்க உங்களுக்கு, மதுரை. அந்த மலை நம்மளோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. அந்த மலையும் ஏறி நான் விளாக் போடுவேன். கண்டிப்பா நீங்க அதை பாப்பீங்க. ஓகேவா? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. பின்னாடி பாருங்க, சன் செட் ஆகிட்டு இருக்கிறது நல்லா தெரியும். சன் சூப்பரா தெரியுது வியூ. நம்ம கேமரால கலர் அப்படி தெரியுது, வேற மாதிரி இருக்கு. அடேப்பா. சரி வாங்க போவோம், டைம் ஆச்சு. காய்ஸ், இன்னைக்கு வந்து பிரதோஷமா, சரியான கூட்டமா இருக்கு. அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் போய் தரிசனம் பண்ண போறோம். வாங்க போவோம்.
ஒரு நாயெல்லாம் வேற குலைக்குது. காய்ஸ், இந்த கோயில் வந்து 1300 ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயில். குடைவரை கோயில்னால் மலையை குடஞ்சி செதுக்கி அந்த காலத்திலே ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த சிவன் வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்கார். இதே ரொம்ப ரொம்ப சிறப்பு. உள்ள உங்களுக்கு தெரியுதா? அப்படியே உள்ளே சிவனை செதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு அந்த உள்ள வியூ பார்த்துருப்பீங்க. வியூவே சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் செதுக்கி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து இன்னொரு இது இருக்குது. அந்த இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். லட்டுல வச்சேன்னு நினச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன்.